ஆணவக்காரனை ஸ்கெட்ச் போட்டு அல்லாஹ்வுத்தாலா தீர்ப்பான் பாருங்க. தற்பெருமை இருக்கவே கூடாது. என்னாலதான் ஒன்னாலதான்றதெல்லாம் கிடையாது உலகத்துல. அல்லாஹ்வாலதான்ற அந்த ஒரு மோட்டிவேஷன்ல ஒரு முயற்சியில ஒருத்தன் வாழும்போது மட்டும்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் வாழ்க்கையை கொஞ்சமேனும் கருணையோடு பார்க்கிறான். அவன் பாவியாக இருந்தாலும் ஆணவக்கார பாவி இருக்கிறான் பாருங்க, அவன் அல்லாஹ் கிஞ்சிற்றும் கூட பார்ப்பதில்லை. எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறான் நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். பிறவனை மன்னிக்க முடியாதா? எத்தனை பேரை மன்னிச்சிருக்கிறான். விபச்சாரியை மன்னித்திருக்கிறான். பெரும் 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 பாவம் செய்தவனை மன்னித்திருக்கிறான். அல்லாஹ்விடத்துல வந்து அழுது மன்றாடி மன்னிப்பிச்சை கேட்ட எத்தனையோ மாபாவிகளை மன்னித்த இறைவன் பிறவுடைய விஷயத்தில் மன்னிக்க துணிந்தான். ஆனால் அந்த மன்னிப்பின் வாசலை காலை வச்சு எட்டி உதைச்சு மூடிட்டான் சகோதரர்களே. எட்டி உதைச்சு மூடிட்டான். ஒரு வாசலை நீங்க கையால பூட்டுறதுக்கும் காலால எட்டி உதைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். கையால பூட்டிங்கன்னு சொன்னா மென்மையா மூடும். ஆனா காலால எட்டி உதைச்சிங்கன்னு சொன்னா திரும்ப திறக்க முடியாத அளவுக்கு டைட்டா மூடிடும். அதே பாணியத்தான் அவன் கடைப்பிடித்தான். மன்னிப்பின் வாசலை ரப்பு திறந்தே வைத்திருந்தான். நீ திருந்து என்னை நீ இறைவன்